பேர் பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா என்னால பொறுக்க முடியல. அடிச்சு விட்டேன். கோசு முனுசாமி வீரப்பன். வீரப்பனோட வாழ்க்கை வரலாறு நம்ம எத்தனையோ படத்துல பார்த்திருப்போம். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாக்கு நடுவுல இவரால என்னென்ன சம்பவங்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திருப்போம். வீரப்பன் யாரு, எப்படியாப்பட்ட ஆளு, யானை தந்தங்களை திருடி வித்து பல வருஷமா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப குடைச்சல் கொடுத்தவர் தான் வீரப்பன். சந்தன கடத்தல் வீரப்பன். அண்ட் இவரோட வரலாறு என்னன்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் எடுத்து காமிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வந்த எல்லா படமும் டாக்குமெண்ட்ரி எல்லாமே வீரப்பனை போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க எப்படி பாக்குறாங்க அண்ட் அவர் மேல ரிஜிஸ்டர் ஆன கேசஸ் ஆகட்டும், இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே போலீஸ் தரப்புல இருந்து தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சீரியஸ் கோசு முனுசாமி வீரப்பன் மொத்தம் 6 எபிசோட் Z5 பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீரியஸ் வந்து 18+ தான். இருந்தாலுமே எதுவும் செக்ஷுவல் காட்சிலாம் இல்ல, பட் வயலன்ஸ் அதிகமா இருக்கும். எவ்வளவோ பேட் வேர்ட்ஸ் வந்து வரும் அண்ட் எத்தனையோ பெயர்கள் மியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கரண்டா அலைவா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது அஃபென்ஸா போய் முடியும்ன்றதுக்கோசம். அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரிய ஒரு 4-5 பேர் நரேட் பண்ற மாதிரி கரண்ட்ல லைவா இருக்கிறவங்க, நம்ம சீமான் ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ரோஹிணி அண்ட் நக்கீரர் கோபால், அந்த டைம்ல இருந்த ஹையர் ஆபீசர்ஸ் அண்ட் கரண்டா பாதிக்கப்பட்டவங்க ஓவராலாவே கவர் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸ்ல ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம இது வரைக்கும் எல்லாமே போலீஸ் சைட்ல இருந்து பார்த்தது ஒரு வீரப்பன் சைட்ல இருந்து பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரை ரியலா கவரேஜ் பண்ணதை வச்சு இந்த ஃபுல் வெப் சீரிஸுமே எடுத்துன்னு போயிருப்பாங்க. அண்ட் அவர் பேச பேச அதை லைவாவும் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அவர் பேசுறத அவங்க ரியலாவே ரீகேப்சர் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒரு சீனியும் காட்டின்னு வர்றதாகட்டும், அண்ட் வீரப்பன் இருந்த கரண்ட் லைவ் பிளேஸ்ல என்னென்ன நடக்குதுன்றது காட்டுறதாகட்டும், வீரப்பன் எப்படியாப்பட்ட ஆளுன்றது அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டுறதாகட்டும். அண்ட் இந்த சீரிஸ் மொத்தம் 6 எபிசோடா போகுது. மோஸ்ட்லி நம்மள போர் அடிக்காம ஃபுல் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நம்ம இத போர் அடிக்காம பாக்குறதுக்கு மெயின் காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் கேமரா ஒர்க்ஸ். டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. அந்த டைம் இருந்த கவர்மெண்ட் இவர் பண்ணதுனால என்னென்ன அவங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பாதிப்புகள், தமிழ்நாடு கர்நாடகா இந்த 2 ஸ்டேட்டுக்கும் இடையில இவரால என்னென்ன நல்லது நடந்துச்சு, கெட்டது நடந்துச்சு, அண்ட் இவர் என்னென்ன பண்ணாருன்றது எல்லாமே ஓவரால் கவர் பண்ண பார்த்திருக்காங்க. இது வெறும் சீசன் 1 தான், சீசன் 2வும் வருது. அண்ட் இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டவங்களோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப உருகுற மாதிரி இருக்கும் மனசே. அந்த அளவுக்கு குடும்பம் பண்ணிருக்காங்களான்றதெல்லாம் நம்ம யுகிக்கவே முடியாத லெவலுக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே நேரம் வீரப்பனோட பொண்ணு வந்து ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. அவங்களும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்த எத்தனையோ டாக்குமெண்ட்ரிக்கு நடுவுல இது நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஓவராலா 4 hours 30 minutes கிட்டத்தட்ட வரும் இந்த சீரியஸ். சோ கண்டிப்பா பார்க்க வேண்டிய சீரியஸ் எல்லாருமே. ஆனா இந்த சீரியஸ் 18+, செக்ஷுவல் காட்சி இல்ல, இருந்தாலுமே வயலன்ஸ் அதிகமா இருக்கு அண்ட் நம்மள உருக்கக்கூடிய சீன்களும் உள்ள அதிகமா இருக்குது. சோ கண்டிப்பா மறக்காம பாருங்க. ஒருவேளை பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். சோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.